கேட்குதா நான் பேசுகிறது? நான் ஃபஸ்ட்டு குக்கிங் வீடியோ வந்து பால் கொழுக்கட்டையில் இனிப்பில் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்கிறேன். அதனால் பால் கொழுக்கட்டை பண்ணியிருக்கிறேன். எல்லார் வீட்லேயும் பண்ணுறது தான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் எல்லார் வீட்லேயும் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். நானும் சில 1-2 சேஞ்சஸ் இருக்குது என்னோட இதுலேயும். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தெரியாதவங்க இதை பார்த்து படிச்சுக்குவாங்க, தெரிஞ்சவங்க சாரி நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்படின்ட்டு கமெண்ட்டில் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் கொடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். தேங்க்யூ. இப்போ வந்து வீடியோவை பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா கூட கரண்ட்டு போயிடுச்சு, அதனால் கன்டினியூஷன் வந்து என்னால் எடுக்க முடியல. அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்குறேன். பாட்டு கேட்குதா? எங்கள் வீட்டில் அவங்க வந்து செல்ஃபோனில் எப்பயுமே காலையில் வந்து ஒரு டிவோஷனல் இது வந்து போட்டு வச்சுருவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஓடிக்கிட்டுருக்கும். அதை கேட்டுக்கிட்டே தான் நான் வேலையை எப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் இந்நேரம் பேசுகிறது கேட்குறது நல்லாயிருக்கும். ஓகே. இப்போது நாம் பச்சரிசி மாவு வந்து 1 டம்ளருக்கு குமுளாக எடுத்துக்கிடணும். நான் ஃபஸ்ட்டே காமிக்கல இல்லை, அதனால தான் நான் எந்த டம்ளருன்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். 1 டம்ளர் எடுத்து அதை வந்து ஒரு பேசினில் நாம் போட்டு வச்சுக்கணும். ஸ்டவ்வில் வந்து ஒரு 1.5 டம்ளரு தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நாம் கொதிக்க வச்சிடணும். இப்போ அந்த மாவில் வந்து நாம் கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கணும். போடாமல் நாம் வந்து கொழுக்கட்டை வந்து செய்யக்கூடாது, போட்டு தான் நாம் செய்யணும். இப்போது இந்த தண்ணியில் வந்து நாம் ஒரு 2 ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றணும். ஏன் ஊற்றுறோம் அப்படின்னா, அந்த மாவில் கொதிக்கிற தண்ணியில் நம்ம 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த தண்ணி கொதித்த பிறகு அந்த மாவில் ஊற்றி பிசைஞ்சோன்னா அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், நமக்கு சாப்பிட்றப்பையும் சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நாம் அந்த தண்ணியை வந்து நாம் மாவு ஊற்றி பிசைறதுக்கு எடுத்துக்கிறோம். இப்போ தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நாம் பிசையணும். ஃபஸ்ட்டு இதுதான் 1 டம்ளர் பச்சரிசி. இதில் இப்போ நாம் வந்து வெந்நீர் ஊற்றி நாம் பிசைய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நாம் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஒன்று சேர்றதுக்கு, மாவெல்லாம் ஒன்று சேர்றதுக்கு 1/2 டம்ளர் பச்சரிசி தண்ணி ஊற்றி பச்சரிசி மாவில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம நிறைய ஊற்றக்கூடாது, என்றைக்குமே ஊற்றிட்டோன்னா மாவு ஃபுல்லாக கொழன்னு ஆயிரும், அப்புறம் கொழுக்கட்டை செய்ய வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாம் ஊற்றணும். எப்படியும் இதுக்கு வந்து 1 டம்ளர் தண்ணி தேவைப்படும் நமக்கு. இது கடை மாவு இல்லையா, நான் எப்பயுமே வீட்டில் உள்ள மாவு தான், வீட்டரிசியில் மாவு பண்ணி தான் நான் எப்பயுமே பண்ணுவேன். கைவசம் இல்லைங்கிறதுனால கடையில் வாங்கினேன் நான். இப்போ இது வந்து எவ்வளவு அளவு பிடிக்குங்கிறது தெரியாது, அதனால் நான் 1.5 டம்ளர் வச்சுட்டேன். 1.5 டம்ளர் ஆனால் ஆகாது கண்டிப்பாக. இப்போ இன்னும் கொஞ்சம் ஊற்றி நாம் ஓரளவுக்கு நாம் ஊற்றி கிண்டுறப்போ நமக்கே தெரியும் இது போதும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த நேரம் அதை நம்ம நிப்பாட்டிட்டு நம்ம அடுத்து கைட்ட தான் நாம் அந்த மாவை வந்து பிசையணும்.
நல்லா கைட்ட வந்து நம்ம கை பொறுக்கிற சூடில் இருக்கும். ஆனால் அதை வந்து நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிடணும். கையில் வந்து அது ஒட்டாத தன்மைக்கு அது வரணும். அந்த அளவுக்கு நாம் நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சு நாம் எடுத்து வச்சுட்டு, அதிலிருந்து ஒரு சீடை அளவுக்கு சீடை ஒரு அளவுக்கு நம்ம எடுப்போம்ல, மாவு எடுத்து செய்வோம்ல, அந்த அளவுக்கு நாம் எடுத்து எடுத்து நாம் செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ நான் வந்து பாலை வந்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் இந்த மாவு ஃபுல்லாக நான் அது பொங்கலையும் நான் செஞ்சுருவேன். நீங்கள் வந்து கொஞ்சமாக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாலை வந்து கொதிக்க வைங்க. அப்போ தான் அது சரியாக வரும். இப்போ வந்து இதை நான் ஃபுல்லாக நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் பாலை வந்து அடுப்பில் வைக்க போகிறேன். நான் பாலை அடுப்பில் வச்சுட்டு தான் நான் இதை வந்து செய்ய போகிறேன். இப்போ இந்த பால் வந்து நான் 1 லிட்டர் எடுத்துருக்கிறேன். அதில் 1 டம்ளர் தண்ணி, அதாவது 200 220 ml இருக்கும். அவ்வளோ தண்ணி நான் கூட சேர்த்து அந்த பாலை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கொழுக்கட்டை பூரா நான் செஞ்சு கொண்டு வரேன். இப்போ பால் பொங்கிருச்சு, நானும் செஞ்சுட்டேன். இன்னும் எனக்கு கொஞ்சம் தான் கைவசம் இருக்குது. இப்போது இந்த பால் பொங்கிருச்சா, இப்போ இதில் வந்து நாம் ஒரு 2 கிராம்பு 7 8 பட்டைத்துண்டு நாம் இதில் வந்து போடணும். எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி தான் பால் கொழுக்கட்டை செய்வோம். ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இல்லை குட்டீஸ்க்கு ஏதாவது நம்ம ஈவினிங் கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம செஞ்சு வச்சுட்டு இதை வந்து நாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏஜ்டு பீப்புள்ஸுக்கும் நல்லது. எல்லாருக்குமே இது வந்து உடம்புக்கு வந்து ஆரோக்கியமானது தான். ஒரு சத்தான ஆகாரம் தான் இது வந்து. ஈஸியாக டைஜஷன் ஆகும். அந்த கொழுக்கட்டை வந்து நம்ம என்ன ஒரு சின்ன பவுலில் தானே குடிப்போம். அதனால் அது வந்து ஒன்றும் செய்யாது. இப்போ வந்து எல்லாம் கொழுக்கட்டையெல்லாம் உருட்டியாச்சு. இப்போ இதில் வந்து இது வந்து கொதி வந்ததும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொழுக்கட்டையை போடணும். பொங்குதா, பொங்க விடாமல் கொஞ்ச நேரம் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் அந்த பொங்கல் வந்து நின்று கொதிக்க ஆரம்பிக்கும். அது கொதிக்கிற நேரம் நாம் வந்து அஞ்சாறாக போடணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த சட்டிக்கு அகல சட்டி தானே, ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 10 15 போட்டு அதை கொதிக்க விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் நாம் திரும்பியும் அதில் வந்து 2வது ஒரு சட்டி வந்து ஒரு ஈடு நம்ம போடணும். இதில் வந்து கொதிக்க விடணும். நம்ம கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்து அந்த உருண்டை வந்து மேலே எழும்பி வரும். உள்ளேயே கொதித்து கொதித்து மேலேயும் வர்றது நமக்கு தெரியும். அந்த நேரம் திரும்பியும் நம்ம கொஞ்சம் எடுத்து அப்படியே போடணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கிட்டே வரணும். எல்லாம் ஒரே நேரத்தில் அப்படி போடக்கூடாது. அதே நேரம் கொதிக்கிறதுக்கு முன்னாடியும் நாம் வந்து உருண்டையை வந்து போடக்கூடாது. போட்டானா அது வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடி நாம் பாலில் போட்டோம் அப்படின்னா அந்த உருண்டை வந்து கரைஞ்சிரும் சமயத்துக்கு. இந்த கொதிக்குது பாருங்க. அதில் வந்து இப்போது நாம் திரும்பியும் ஒரு ஈடு நாம் போட்டுறணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே போட்டு நல்லா வேக விட்டுறணும். அது வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 7 8 நிமிஷம் ஆகும் நமக்கு. அந்த 7 8 நிமிஷம் கழித்து நாம் இந்த கொழுக்கட்டையை வந்து நாம் எடுத்து பார்க்கணும்.
எடுத்து வாயில் போட்டு பார்க்கணும். வாயில் போட்டான்னா அது வந்து நம்ம சாப்பிட்றப்போ அது வந்து ஒட்டாமல் இருக்கணும். வாயில் பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது. பிசு பிசுன்னு வாயில் ஒட்டுச்சின்னா இன்னும் கொஞ்சம் வேக விடணும்னு அர்த்தம். அது வெந்து வர்றதுக்கும் பால், தண்ணி, கொழுக்கட்டை எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து ஒரு 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 நல்ல இதில் நமக்கு கிடைக்கும். அந்த பால் கொழுக்கட்டையோட இது வந்து ஒரு வெந்து வரவும் அந்த திக்னஸ் வந்து கரெக்டு ப்ரொப்போர்ஷனில் நமக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் தான் நாம் வந்து கொஞ்சம் இது ஜீனி போடணும். நம்ம ஜீனி வந்து நான் இதுக்கு ஒரு 1.5 டம்ளர் ஜீனி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ ஜீனி வாங்கினேன். மொத்தம் 1 லிட்ரு பால், ஒரு 1/4 கிலோ ஜீனி, 7 8 பட்டைத்துண்டு, 2 கிராம்பு, 1 டம்ளர் மாவு, அவ்வளோதான் நான் இதுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ ஜீனி வந்து 1.5 டம்ளர் போதும், ஒரு 50 நான் மீதி வச்சிடலாம் அப்படின்னு நான் வச்சுட்டேன். இனிப்பும் நம்ம பார்த்துக்கணும். போட்டு ஒரு நல்ல ஒரு 4-5 தடவை கிண்டி விட்டு, அதுலேயே அது வந்து ஜீனி வந்து நமக்கு கரைஞ்சிருமா, கரைஞ்ச பிறகு நம்ம கொஞ்சம் வாயில் ஊற்றி பார்த்துக்கணும். ஜீனி போதும் அப்படின்னா நம்ம நிப்பாட்டிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவை, ஒவ்வொருத்தங்களுக்கு கூட வேணும், ஒவ்வொருத்தங்களுக்கு குறையா வேணும், அதை அளவுக்கு நாம் வந்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இந்நேரம் நாம் வந்து ஒரு உருண்டையை கையில் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக எலும்பி உள்ளே அமுங்கி அமுங்கி வெளியே வருது பார்த்தீங்களா. சாப்பிடவும் இது சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மெத்தடில் என்றைக்கோ ஒரு நாள் தானே நம்ம இது மாதிரி செய்கிறோம். அதனால் இது வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஐட்டம் தான். பால் கொழுக்கட்டை நல்லா கொதிக்குது. அந்த ஜீனிப்பாட வாடை வந்து போயிடணும். அதிலிருந்து ஜீனி வாடை போனால் தான் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும். இப்போ வந்து நாம் ஆஃப் பண்ணியாச்சு. இதை நம்ம பவுலில் மாற்றிக்கிடுவோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. பார்க்குறப்பயே சாப்பிடணுன்னு தோணுது. நல்ல கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் ரெசிப்பியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தரேன். பார்த்து சாப்பிட்டு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.